வணக்கம் துலாராசி அன்பர்களே, 2026 வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் 2026 வருடத்திலே ஜனவரி மாத பலன்கள். வருடம் பிறக்கிற இந்த தருவாயில் ஒரு இனிமையான வருட துவக்கமாகவே உங்களுக்கு அமைகிறது. ஏன் என்று சொன்னால், 6லே சனி மறைந்திருக்கிறார். ரேகஸ்தானம் என்று சொல்லுகின்ற 6வது வீட்டிலே சனி பகவான் மறைந்து போய் இருக்கிறார். லாபஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற மிதுன வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே ஜனவரி மாதம் 2026 வருடத்திலே ஜனவரி மாதம் பிறந்த பின்பு மாத துவக்கத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியே காத்திருக்கிறது. மாத கிரக பயிற்சிகளான செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் எல்லாம் உங்கள் ராசிக்கு 4வது வீடாகிய சுகஸ்தானத்திற்கு வருகிறார்கள். இது ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்கள் லாபாதிபதியே உங்கள் சுகஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். 4வது வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு 7க்கு உடையவன், 2க்கு உடையவன், தனக்காரகன் என்று சொல்லுகின்ற 2ஆம் இடத்திற்கு உடையவன் செவ்வாய் பகவான். அவர் உச்சம் பெறுகிற இந்த நிலை ஒரு பெரிய அபார வளர்ச்சியை தர இருக்கிறது. பங்கு சந்தையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் மிகுந்த முன்னேற்றத்தை தர இருக்கிறது. பெண்களின் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி, பெண்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, பிரபலமான ஆடை வடிவமைப்பாளர்களாக இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் இந்த வருட துவக்கத்திலே மிகப்பெரிய இடங்களில் இருந்து உங்களுக்கு ஆர்டர்கள் வர காத்திருக்கிறது. சினிமா துறையில் இருப்பவர்கள், சின்ன திரையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வருட துவக்கமே மிகப்பெரிய வளர்ச்சியை தர இருக்கிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து மலை போல குவிய காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. துலாராசி அன்பர்களாகிய உங்களுக்கு 2026 வருடத்திலே ஜனவரி மாதத்திலே நீங்கள் வெங்கடாஜலபதியை வணங்கி வந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 27ஆம் தேதி 1/2026 முதல் 29ஆம் தேதி மாலை 6:30 வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் மிகையல்ல.